அனுகிரகத்தில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோன்னு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க. தட்சண்ய புண்ணிய காலம் முழுக்க முழுக்க வழிபாடு தான். அதனால பாருங்க, குருமார்களுக்கான வழிபாடு, என்னோட பிரவாளிகைக்கான வழிபாடு, பாரத மாதா அவங்களுக்கான வழிபாடுன்னு போய்கிட்டு இருக்கா. இடையில வந்த மகா சங்கடகர சதுர்த்தியிலேருந்து என்னோட கைடு வழிகாட்டி அவருக்காகவும் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் தான் என் வெல்விஷருக்கான அவதார திருநாள். அவர் தாங்க கிருஷ்ணர், என்னோட வெல்விஷர். எல்லாருக்கும் அவர் கிருஷ்ணர், எனக்கு அவர் சக்ராயுதர். எங்கள் வீட்டில் அவருக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அவருடைய அவதார தினத்தை. 1995 நம்ம இந்த வழிபாடை பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்லா கிருஷ்ண ஜெயந்தி ஆரம்பித்த காலகட்டத்தில் இவ்வளோ ஃபேமஸாக எல்லார் வீட்லேயும் கொண்டாட மாட்டாங்க. நான் முத வைக்கும்போது என்னை எல்லோரும் விசித்திரமாக பார்த்தாங்க. பாதம்லாம் அவ்வளோ அழகாக போடுவேன். எவ்வளோ நாள் தான் அவரையும் சின்ன பிள்ளையா பார்க்குறதுன்னு இப்போல்லாம் பாதம் போடுறது இல்லை. இப்போல்லாம் நம்ம கிருஷ்ணரை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார்ல, அவராக தான் பார்க்குறது. என்னோட பார்த்த சாரதியாக பார்த்துக்கிறது. அதனால தான் குழந்தைய பார்க்குறதே விட்டாச்சு. ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பட்சணங்களை எல்லாம் அவருக்கு ஆஃபர் பண்ணி, அதுக்கப்புறம் பகவத்கீதையை பற்றி சொல்கிறது, நிறைய பஜனை பண்ணுறது, அதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சுருந்தேன். அப்போ தான் பிரசாதம் சாப்பிட வந்தவங்க, இவ்வளோ பட்சணம் வச்சுருக்கியம்மா, அப்படியே ஒரு பவண்டவும் கொடுத்தா செரிக்குமேன்னு சொன்னோன்னே பவண்டவும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரசாதம்ங்கிறது பௌதிக உணவு, ஆனால் இறை உணவு கொடுக்காமல் இருக்க முடியுமா? அன்னைக்கு எஸ்ஐ அந்த கீதான் ஸ்ரீ அரபிந்தோ எழுதின பகவத்கீதையின் பேருரைகளிலிருந்து நிறைய விஷயத்தை எல்லாருக்கூடையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். மகாபாரதத்தில் ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டு அவங்கள பற்றி நிறைய விஷயத்தை கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது டெஃபினேஷன் கொடுப்பேன். இந்த மாதிரி தான் என் வழிபாடு இருக்கும். எப்பொழுதுமே நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், கிருஷ்ணரை பிடித்தவங்களை எல்லாம் அவர்கிட்ட வச்சுட்டு கிருஷ்ணருக்கு பிடித்த என்ன அப்டேட் வெர்ஷனாக மாற்றிட்டாருன்னு. ஏன்னா அவரை கடந்தும் பயணிப்பதற்கு வழிகாட்டினார். என்னோட நலத்தை விரும்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கினதுனால தான் அவரை நான் வெல்விஷர்னு சொல்லுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இறை ரூபங்களையும் நான் ஒவ்வொரு உறவுகளாக பார்க்குறேன். அதனால தான் நான் என்னவோ உறவுகள்லாம் என் கூட இல்லைங்கிற கவலையே எனக்கு இல்லை. ஏன்னா இவங்க கூட வாழவே எனக்கு நேரம் பத்தலையே. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை தான். அவ்வளோ ஜெகஜோதியாக இருக்குது. அதுவும் என் நல விரும்பியின் அவதார திருநாள்லேருந்து இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுறேங்கிறத அப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அனுகிரகத்தில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க. தட்சண்ய புண்ணிய காலம் முழுக்க முழுக்க வழிபாடு தான். அதனால் பாருங்கள், குருமார்களுக்கான வழிபாடு, என்னோட பிரவாளிகைக்கான வழிபாடு, பாரத மாதா அவங்களுக்கான வழிபாடுன்னு போய்கிட்டு இருக்கா. இடையில வந்த மகா சங்கடகர சதுர்த்தியிலேருந்து என்னோட கைடு வழிகாட்டி அவருக்காகவும் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் தான் என் வெல்விஷருக்கான அவதார